என்ன மேகா சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டா? வீட்டில் நானும் அக்காவும் மட்டும் தானே இருக்கோம். வேற யாருக்காவது சங்கு ஊதுரா? வர வர மேகாவோட பக்தி ரொம்ப முத்தி போச்சே. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுமே. என்ன பாரு, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உசுருக்கு தாக்க ஆபத்து. என்னடா சொல்ற? மேகாவுக்கு பிடிச்சிருக்க பேய சாமியார்ட்ட கூட்டு போய் நீ விரட்டணும்னு சொன்னேல, எப்ப கூட்டு போற? கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அவ வரமாட்டாளே, இவளை எப்படிடா கூட்டிட்டு போறது? அக்கா, ஏதாவது சென்டிமெண்டா பேசி அவளை கோயிலுக்கு கூட்டு போயிருவோம்க்கா. பாரு, அப்படி கூட்டு போயிட்டோம்னா மத்ததெல்லாம் பூசாரி பாத்துக்குவாருக்கா. இவளுக்கெல்லாம் சென்டிமெண்டே இல்லடா. இவகிட்ட போய் என்னத்த பேசுறது? அக்கா, மேகாக்கு இருக்க இருக்க வெறி அதிகமாயிட்டே இருக்குக்கா. அவளை இப்படியே விட்டோம்னு வச்சுக்கா, அது ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அதிகமாகி கூட இருக்கிற நம்மளையே பழி போட்டுருக்கா. வாக்கா, எதையாவது பேசி அவளை கோயிலுக்கு கூட்டு போய் பூசாட்ட ஒப்படைச்சிருவோம்க்கா. சரி, வா வா போ. சுடுகாட்டு காளி, நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்ன மேகா, பூஜை எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. என்ன புதுசா சங்கெல்லாம் ஊதிக்கிட்டு இருக்க? சங்கூதி சாமிய வேணா நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு குருஜி சொல்லிருக்காரு. அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம் மேகா. என்ன? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன், அதை நிறைவேற்றணும். நீங்க தானே நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்க, அப்போ நீங்களே போய் அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றி வைங்க. அப்படி இல்ல மேகா, நேர்த்தி கடனை நான் தான் வேண்டிக்கிட்டேன், ஆனா அதை நிறைவேற்ற வேண்டியது நீதான். யார கேட்டு நேர்த்தி கடனை வச்சீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க வேண்டிப்பீங்க, அதை வந்து நான் செய்யணுமா? என்னாலலாம் முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே வேண்டிக்கோங்க, நீங்களே நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கோங்க. என்ன இதுல இழுக்காதீங்க.